This is Dr. Sharon Leon. இது காலையில் 6 மணி டியூஸ்டே. எங்கே போகிறோன்னா கருங்கல்லேருந்து குளச்சல் ஃபிஷ்ஷிங் ஹார்பருக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஊர் பக்கத்துலே இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஃபிஷ்ஷிங் ஹார்பர் இருந்தும் இதுவரை நாங்கள் அங்கே போனதில்லை. ஹார்பரில் போய் பார்த்த உடனே எனக்கு கையும் காலும் ஓடலை, ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. ஏன்னா கோடி கணக்கில் வெரைட்டியாக மீனை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டில் பிடிச்சி வந்து அங்கே போட்டு ஏலம் போடுறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச பேஷண்ட் ஒருத்தங்க அங்கே இருந்ததுனால எங்களுக்கு ஃப்ரெஷ் மீன் கொஞ்சம் வாங்க முடிஞ்சிச்சு. அந்த இடம் ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏர்லி மார்னிங் போனால் உங்களுக்கு யாராவது பழக்கம் உள்ளவங்க இருந்தால் நல்ல ஃப்ரெஷ் மீன் வாங்கி வந்து சமைக்கலாம். வெலை மீனை அங்கேயே வெட்டி பீஸ் போட்டு கொடுத்தாங்க, அதை பொரிக்கணும். மீன் பொரிக்க நல்ல மிளகு, பெருஞ்சீரகம், உப்பு, பூண்டு, அப்புறமா கருவேப்பிலை. அது தோட்டத்தில் போய் தான் நான் பறிக்க போகிறேன். பழைய காஞ்சி போன கருவேப்பிலை சேர்க்காம இந்த மாதிரி தோட்டத்தில் போய் ஃப்ரெஷ்ஷாக பறித்து அரைச்சிங்கன்னா மனமும் தூக்கலாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக மல்லி இலை கூட சேர்த்து பேஸ்ட் ஆக்கி நல்லா அரைச்சி மீனில் பூசி ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ண வைக்க போகிறேன். இதோட ஒரு எலுமிச்சஞ்சாறு புழிஞ்சு விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு பொரிக்க வேண்டியது தான். ஒரு பெரிய பொன்னார மீனை பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்தோம் குழம்பு வைக்கிறதற்காக. மீன் துண்டில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு இப்போ குழம்பு வச்சிட்ருக்கேன். நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பே ரொம்ப ஸ்பெஷல் தான். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்க வேண்டியது தான். கொஞ்சம் மீனை உப்பு போட்டு காய வச்சுருக்கேன். பாப்பியை பாருங்கள், நல்லா எட்டி சாப்பிட ட்ரை பண்ணுது. விதமாக மீனை பார்த்த ஆசையில் 2 கிலோ இறாலும் வாங்கிட்டு வந்தோம். அதை கழுவுறதுக்குள்ளாலே போதும்னு ஆயிடுச்சு. அதில் மசாலா எல்லாம் கலந்து நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுட்டோன்னா இந்த வாரம் தேவைக்கேற்ப எடுத்து பொரிக்கலாம். அதனால மசாலா எல்லாம் கலந்து ஃப்ரீசரில் பாக்ஸில் அடைச்சி வைக்க போகிறேன். ஒரு வழியாக மீனும் பொரிச்சாச்சு. அப்பாடா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி பயங்கரமான வேலை, செம்ம டயர்டு. இனிமே தான் சாப்பிடணுங்க. நல்லா வெந்த கருப்பரிசி சோறும் மீனோட தலைக்கறி குழம்பும் நல்லா முறுமுறுன்னு பொரிச்ச மீன் துண்டும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் இல்லையா? நீங்களும் இதே மாதிரி குளச்சல் ஹார்பர் போய் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நான் இனி வயிறு முட்டை சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு குளிச்சுட்டு கிளினிக் கிளம்பணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.